ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஓல்டு புக்கினுடைய யூனிட் 1 செகண்ட் பாட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம ஒழுக்கமுடைமை அதிகாரம் பார்த்துருந்தோம், மாணிக்கவாசகர்களுடைய பாடல் பார்த்துருந்தோம். ஸோ ஒழுக்கமுடைமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து காலமறிதல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ காலமறிதலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அதிகாரம். ஸோ யூனிட் 6 பொறுத்த முடிக்கும் சரி, திருக்குறள் தமிழ்லையும் சரி, காலமறிதல் அதிகாரத்துலேருந்து நமக்கு நிறைய கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ காலமறிதல் அப்படின்னா என்ன? செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல். காலம் அறிதல், ஏற்ற காலத்தை அறிதல், காலத்தை அறிதல் அப்படிங்கிறது தான். ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதற்கு தகுந்த காலத்தை அறிகிறது தான் அந்த காலம் அறிதல். ஃபர்ஸ்ட் குறள் என்ன கொடுத்துருக்காங்க? பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, பகலில் வந்து தன்னிலும் வலிய கோட்டானை, அதாவது தன்னை காட்டிலும் வலிமை மிகுந்த கோட்டானை வந்து காக்கை வென்றுவிடும். ஓகேவா? அப்போ அந்த பகல் பொழுதுல தான் அதுக்கு அந்த சான்ஸ் இருக்குது. அப்போ அது மாதிரி பகையை வெல்ல கருதும் வேந்தர், ஒரு அரசன் வந்து தன்னுடைய பகையாளியை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான காலத்தை, ஏற்ற காலத்தை அறிந்து தான் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும், இகழ் அப்படின்னா பகைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பகையை வெல்ல கருதும் வேந்தர், இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. கூகை அப்படின்னா கோட்டான். ஓகே தானே? கூகை அப்படின்னா கோட்டான். அடுத்து ஸோ இது வந்து காலமறிதல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஏற்ற காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வருதுல்ல, அதுதான் இப்போ காலமறிதல் அதிகாரம். ஸோ இவன் என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னா காலமறிதல்னு கூட பக்கத்தில் எழுதி ஒரு பாக்ஸை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. அப்போ காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். அப்போ காலத்திற்கு பொருந்திய செயலை தான் மேற்கொள்ளணும். எந்த காலத்துக்கு இந்த செயல் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த செயல் செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை வந்து நீங்காமல் நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதம் விதை விதைக்கணும் அப்படின்னா அந்த மாதம் விதை விதைக்கணும்ல, இந்த மாதம் அறுவடை பண்ணணும்னா அந்த மாதம் அறுவடை பண்ணணும்ல, அதுதான் காலத்திற்கு பொருந்திய செயல். அந்த காலத்திற்கு பொருந்திய செயலை அவங்க பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வம் கம்மியாகிக்கிட்டே இருக்குமே தவிர எப்படி திருப்பி பெருகும்? அப்போ செல்வத்தை வந்து அவங்களால வந்து இது பண்ணவே முடியாதுல்ல. அதுதான் அப்போ பருவத்திற்கு பொருந்திய, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை, வினை அப்படி திரு அப்படிங்கிறது இங்கே செல்வம். அப்போ திருவினை, அப்போ திரு அப்படின்னா செல்வம். திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. அப்போ செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறும் கட்டும் கயிறாகும். தீராமை அப்படின்னா நீங்காமைன்னு அர்த்தம், திரு அப்படின்னா செல்வம். அப்போ தீராமைனா நீங்காமை. ஓகே தானே? ஸோ இது காலமறிதல் அதிகாரம். அடுத்து அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். கருவியார் காலம் அறிந்து செய்யின். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் கிடையாதுப்பா. தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டோம்னா செய்தற்கரிய செயல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. செய்ய முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தான் அருவினை அப்படின்னா செய்தற்கரிய செயல்னு அர்த்தம். இந்த அருவினைன்னு இருக்குல்ல, அருவினை என்ப உளவோ, அந்த அருவினைங்கிறது செய்தற்கரிய செயல். அப்போ தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா செய்தற்கரிய செயல்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ நம்மளே எடுத்துக்கோமே, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னா தகுந்த கருவி நம்மக்கிட்ட இருக்கணும், கரெக்டான ரிசோர்ஸ் இருக்கணும். இதை பார்த்து தான் நான் படிக்க போகிறேன், இதை பார்த்து தான் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இதை இத்தனை தடவை ரிவைஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் தான். அப்போ தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் இருந்து செயல்படணும். அப்போ இந்த டயத்தில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே நான் அதை படிக்கணும், இந்த டைம் பரிச்சை வருதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். அதுதான் இப்போ தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா செய்தற்கரிய செயல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. 6 மாதத்தில் எக்ஸாம் வந்து இது பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா நான் கரெக்டான கருவிகளோடு கரெக்டாக காலத்தை அறிஞ்சு நான் செயல்பட்டேன் அப்படின்னா 6 மாதத்தில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதான் செய்தற்கரிய செயல்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்போ அருவினை அப்படின்னா செய்தற்கரிய செயல். அருவினை அப்படிங்கிறது பண்புத்தொகை. அருமை குட்டையில் வினைன்னு சொல்லலாம்ல, இது அறிந்து வந்தேன், அறிந்து வந்தான் அப்படின்னு சொல்லி வருதுல, அறிந்து வந்தான், அப்போ வினை எச்சம். ஓகே தானே? ஸோ அடுத்து ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யன். ஞானம் அப்படின்னா உலகம். அப்போ காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும். அப்போ ஞானம் கருதினும் கைகூடும், உலகத்தையே நீ அடைய விரும்பினாலும் அது கைகூடும். எப்போ அப்படின்னா காலம் கருதி இடத்தால் செய்யன். காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினாலும் அது கைகூடும். அப்போ காலம் வேணும், அந்த தகுந்த அந்த இடத்துல அந்த காலத்தை அறிஞ்சு இடத்தோடு நீ பொருந்து செயல்பட்ட அப்படின்னா உலகத்தையே அடைய விரும்பினாலும் நம்ம கைக்கு அது வந்துடும். ஓகேவா? அடுத்து இது காலமறிதல். ஸோ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, காலம்னே வந்தது. அப்போ காலமறிதல் அதிகாரம்ங்கிறது ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அடுத்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். ஞாலம்னா உலகம், தெரிஞ்சது தான். அப்போ
உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர், அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார். அப்போ ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருப்பான், உலகத்தையே நான் ஆளணும்னு நினைப்பான், அதுக்கு அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த காலத்தை எதிர்பார்த்து அவன் கலங்காமல் காத்திருப்பான். இது வந்து நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதா இது பண்ணுமோ அதெல்லாம் கிடையாது. அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லா வேலையும் அவன் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவான். கரெக்டாக அவன் என்ன நினைக்கிறானோ அந்த காலத்துக்காக அவன் கரெக்டாக காத்திருப்பான். அந்த வாய்ப்பு வரும், அதை அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவ்வளோதான். ஸோ இப்பயும் நமக்கும் அதே மாதிரி தான். நம்ம காலம் எக்ஸாம் டே தான் நமக்கான காலம். அந்த காலத்தை நம்ம எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருக்கணும். அப்போ கலங்காமல் காத்திருக்கணும் அப்படின்னா நம்ம அது முடிக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன பண்ணணுமோ அதுக்கேற்றதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ கரெக்டாக எக்ஸாம் டே அன்னைக்கு அதுதான் நம்மளுடைய காலம். அதை அன்றைக்கி நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அது முடிக்கும் கலங்காமல் காத்திருக்கணும். கலங்காமல் நான் என்ன வேலை செய்யணுமோ நான் வாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டேட்டில் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன். அவ்வளோதான். எழுதுவேன், பரீட்சையை கிளியர் பண்ணிடுவேன், வேலைக்கு போயிடுவேன். அதுதான். அப்போ உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர், அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார். அதே மாதிரி தான் எல்லா பொதுக்குமே. ஓகேவா? அடுத்து ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர். ஸோ கலங்காது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம். கலங்காது அப்படின்னு எதிர்மறையில் வருதில்ல, எதிர்மறை பொருள். அப்போ எதிர்மறை வினையச்சம். அடுத்து ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. அப்போ ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஸோ ஒருத்தர் ஊக்கம் உடையவன், ஒருத்தர் திறமையானவன்டா, அவனுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என்னமோ சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்னா அவன் கரெக்டான காலத்தை எதிர்பார்த்து அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கான். அது வந்து எது மாதிரி அப்படின்னா ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு முன்னாடி பின்னாடி ரிவர்ஸ் வந்துட்டு டக்குன்னு போய் அடிக்கும்ல, அதே மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊக்கம் உடையான் ஒடுக்கம். அப்போ ஊக்கம் உடையான் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருக்கிறது. ஒடுக்கம்னா என்னது? அடங்கி இருப்பது. அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அவன் சும்மாலாம் அமைதியாக இல்லைப்பா. ஆட்டுக்கடா மாதிரி பகையை தாக்குறதுக்கு பின்வாங்குற தன்மையை மாதிரி ஒரு அந்த சான்ஸ் கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் அடிச்சு தூக்கிடுவான். அவ்வளோதான். அப்போ ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. அப்போ பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடான்னு அர்த்தம். ஓகேவா? பேருந்தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மை. அது பேருந்தகைத்துனா பின்வாங்கும் தன்மை. இது வந்து உவமை அணி. அது போன்றதுன்னு வருதுல, இப்போ இவங்களை கம்பேர் பண்ணுறாங்களா, அது போல அது போன்றது அப்படின்னு வருதில்ல, அதனால் அது உவமை அணி. ஓகேவா? அடுத்து பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர். இப்போ அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லுவதற்கான காலம் வருவரை அச்சினத்தை மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பார். இப்போ அறிவுடையவங்க வந்து பகைவர் தீங்கு செஞ்ச உடனே அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அவனை எப்போ நமக்கு ஜெயிக்க முடியுமோ அந்த காலம் வர்ற முடிக்கும், அந்த இடத்துக்கு நம்ம போகிற முடிக்கும், அந்த கோபத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருப்பாங்க. வரட்டும்டா, எனக்குன்னு ஒரு காலம் வரும்டா, நான் அது முடிக்கும், நான் என்ன பண்ணணுமோ நான் என் வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்பேன், அந்த காலத்தில் அன்னைக்கு வரும்பாரு, அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்டா உனையா அப்படின்ட்டு அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த உடனே கோவப்படக்கூடாது. இப்போ யாரோ ஒரு நம்மள ஏதோ ஒன்று பேசுகிறாங்கப்பா, என்னப்பா நீ ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்து நான் படிக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா ஆச்சா பூச்சா அப்படிலாம் பேசக்கூடாது. சரி ஓகே அப்படின்ட்டு போயிடணும். ஆனால் அவங்கள வெல்லுவதற்கான காலம் எப்போ? நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறோம்ல அன்னைக்கு தான். அது முடிக்கும் அந்த சினத்தை மறைச்சி வச்சுருக்கணும். நான் அன்றைக்கி பார்த்துக்கிறேன்டா உங்களை, நான் பாடுறா, நான் அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவேன், அன்றைக்கி இருக்கடா அவங்களுக்குலாம் அப்படின்ட்டு அமைதியாக போயிடணும். அதை இப்போ அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லுவதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தை மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பார். இப்போ பொல்லன அப்படின்னா உடனே, பொல்லன சட்டுன்னு அப்படி உடனே அப்படிங்கிறது. புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். புறம் அப்படின்னாலே என்ன? வெளிப்படுத்துறதான, வெளியே அப்படிங்கிறதான. அப்போ புறம்னா வெளிப்படுத்த மாட்டார், புறம் வேறார்னா வெளிப்படுத்த மாட்டார். உள் வேற்பர் அப்படின்னா உள்ள அப்படின்னா மனசு. இப்போ மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருப்பார். ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையவர். அறிவுடையவங்க ஒல்லியாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சும்மா யாவதுக்காக சொல்கிறேன், இது வந்து இதாக இது பண்ணிக்க வேணாம். அப்போ அறிவுடையவங்க ஒல்லியாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையார் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநர் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம்ப்பா. சுமக்க அப்படின்னா பணிகன்னு அர்த்தம். இருவரை அப்படின்னா முடிவு காலம், இறுதி காலம். இருவரை அப்படின்னா இறுதி காலம், முடிவு காலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிழக்காந்தலை அப்படின்னா தலைகீழ் மாற்றம். கிழக்காந்தலைனா தலைகீழாக மாற்றமாயிருதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ செருநரை காணின் சுமக்க, பகைவரை பார்க்கும் பொழுது பணிவாக இருக்க வேண்டும். பகைவரை காணும் பொழுது பணிவாக இருக்க வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர்தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். ஓகேவா? அப்போ பகைவரை வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக பணிவாக இருக்கணும். ஆனால் அப்போ பகைவருக்குன்னு முடிவு காலம், இறுதி காலம்னு வருதுல்ல, அப்போ வந்து அவருடைய நிலைமை வந்து தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் காலமறிதல் திருக்குறள், காலமறிதல் அதிகாரம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் படிக்கிறப்ப. அடுத்து எய்தற்கரிய தியந்தை கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். அப்போ கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும்.
கிடைத்ததற்கரிய வாய்ப்பு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன டவுட் கேட்டாலும் கரெக்டாக அதுக்கான பதில் வருது, எல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ அவரை பார்க்குறோம், அவரை மீட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு அரை மணி நேரம் அவரை நம்மக்கிட்ட நம்ம பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த டைம் நமக்கு தெரியும். சரி, நம்ம போய் பேசணும்னா நமக்கு அது வந்து அவர் என்ன நம்ம கேட்குறோமோ அவர் சொல்லுவார் அப்படின்னு. அப்போ அது வந்து ஒரு கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு தான். அப்படி ஒரு வாய்ப்பை கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நமக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ, என்னெல்லாம் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். அவ்வளோதானே. அதே கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். இப்போ இன்னொரு சொல்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு குரூப் 4 நடக்குது. அப்போ அதுதான் கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறோன்னா திருப்பி ஒரு வருஷம் நான் காத்திருக்கணும். அப்போ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு அந்த வாய்ப்பில் செய்தற்கரிய செயல்களை செய்யணும். அப்போ செய்தற்கரிய செயல்கள் என்ன, அந்த எக்ஸாம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். ஒரு 160 கொஷின் 170 கொஷின் அதுக்கு மேலே போட்டுறணும். அவ்வளோதான். 170 கொஷின் போட்டேன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எனக்கு ஏதாவது பயம் இருக்கா? கிடையவே கிடையாது. என்னால் பாஸ் ஆக முடியும், எனக்கு வேலை வந்தாலும் தெரியும். அதான் இப்போ கிடைத்ததற்கரிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பயே வந்து செய்தற்கரிய செயல்களை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அவ்வளோதான். அதுதான் சொல்கிறாங்க எய்தற்கரிய தியந்தை கால். அப்போ எய்தற்கு அப்படின்னா கிடைத்ததற்குன்னு அர்த்தம். கிடைத்ததற்கரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது, இயந்தை கால் அப்படின்னா கிடைத்த பொழுது, அதை கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஓகேவா. அடுத்த குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த கொக்கொக்க அப்படின்னா வருதுல, அதை வச்சுதான் வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக இருக்கணும்ப்பா. வாய்ப்பு இல்லாத காலத்தில் இப்போ ஒரு மீனே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கொக்கை என்ன செய்யும், அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். ஒரு டக்குன்னு ஒரு மீன் வந்துச்சுன்னா கொக்கு டக்குன்னு அந்த மீனை பிடிச்சி தூக்கிடும். அவ்வளோதான். இப்போ உரிய காலம் வந்தவுடனே கொக்கை மாதிரி டக்குன்னு விரைந்து செயலை செய்து முடிச்சிடணும். கரெக்டு தானே. நமக்கு 3 மணி நேரம் தான் எக்ஸாம் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துக்காக நான் 1 வருஷம் படிக்கிறேன். கரெக்டாக இல்லையா? 3 மணி நேரத்துக்காக நான் 1 வருஷம் படிக்கிறேன். 1 வருஷம் படிக்கிறப்ப நான் படிச்சுக்கிட்டு அமைதியாக சைலண்ட்டாக காத்துக்கிட்டே இருக்கணும். அந்த 3 மணி நேரம் எனக்கு வருது, அந்த எக்ஸாம் டே வருது அப்படின்ட்டு நான் அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அன்றைக்கி டேட் அன்றைக்கி 3 மணி நேரம் போய் உள்ளே உட்காடுறேன் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் 200 கொஷின் ஃபுல்லாக முடிச்சு எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கோமான்னு பார்த்து கரெக்டாக அந்த ஓய்மாரெலாம் ஃபில் பண்ணிட்டு சூப்பராக வெளியே வந்துடணும். அவ்வளோதான். உரிய காலம் வாய்ச்சதும் டக்குன்னு விரைந்து செயலை செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த வரையில் 200 கொஷினை முடிச்சோம். அது நிறைய பேர் என்னால் 150 கொஷினு 180 கொஷின் கூட முடிக்க முடியலன்னுலாம் சொல்லுவாங்க. நமக்கு கரெக்டாக விரைந்து செயலை செய்யணும். நான் சூப்பராக படிச்சிருக்கேன், 3 மணி நேரம் அப்படியே அடித்து முடிச்சுட்டு போயிடணும். அதுதான் இப்போ வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்கணும். அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உரிய காலம் வந்தோடனே கொக்கை மாதிரி விரைந்து செயலை செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அப்போ கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்றன்னு அர்த்தம். சீர்த்த இடம் அப்படின்னா உரிய காலம். சீர்த்த இடம் அப்படின்னா உரிய காலம். இது வந்து ஊமை அணி. அந்த ஊமையாக சொல்கிறாங்களா, இதுக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஊமை அணி அப்படின்னா அது போல் போன்றது இந்த மாதிரிலாம் வரும், அந்த மாதிரி கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இங்கே கொக்கை போல், அந்த போல் அது மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாங்களே. வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக இருக்கணும், உரிய காலம் வாய்ந்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்ய. அந்த கொக்கை போல் அவங்க இது போல் அது போல் அப்படின்னு அது வருதுல, அதுதான் ஊமேனி. ஓகேவா. அது ஆசிரியர் குறிப்பு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கான சிறப்பு பெயர் முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்புலவர், பொய்யில் புலவர், பெருநாவலர். அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். அடுத்து கிமு 31 பிறந்தவர் என அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதுவும் தெரிஞ்சது தான். கிமு 31 அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது நடப்பாண்டின் கூடிய நடப்பு வந்து இப்போ 2026னா 31 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதானே. அது தெரிஞ்சது தான். அடுத்து தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடி வருகின்றது. அந்த 2ஆம் நாளுங்கிறத வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ தைத்திங்கள் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். அப்போ தைத்திங்கள் 2ஆம் நாள். ஓகே தானே. அதை வச்சுக்கணும். ஏன்னா முதல் நாளாக 2ஆவது நாளாக கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாளாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நூல் குறிப்பு. இதுவும் தெரிஞ்சதாக தான் இருக்கும். குட்டல் குறள் திருக்குறள் மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது 2 அடிகளில் இயற்றப்பட்டு 2 அடியில் இயற்றியிருந்தாலும் விரிவான பொருளை வந்து நமக்கு தருது. கரெக்டு தானே. இதில் இல்லாததே கிடையாது. அந்த அளவுக்கு 2 அடி தான் பானதில் இல்லாததே கிடையாது. ஓகேவா. இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் எல்லாவற்றையும் கடந்தது. அதனால தான் இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடுறோம். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. 9 இயல்களை கொண்டது. 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள். ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவர்
திருவள்ளுவ மாலை என்னும் நூல் திருக்குறளின் பெருமையை போற்றி புகழ்கிறது. திருவள்ளுவ மாலை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இனி பழைய புக்கிலலாம் கூட இருக்குது. ஏற்கனவே இதுலேருந்து தெரிஞ்ச பேசிக்கான டீட்டெயில் தானே. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளை போற்றி புகழ்ந்த ஒரு நூல். ஓகேவா? சரியா? அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் திருக்குறளை எப்படி போற்றியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த வையகமேங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அப்போ இந்த வையகமேங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இணை இல்லை இல்லைன்னு வரும். கீழே பாருங்களேன், வெல்லாததில்லை, பொல்லாததில்லை, சொல்லாததில்லை, இல்லாததில்லை, இணை இல்லை அப்படின்னு வருதா? இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தே. வையகமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இல்லை 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 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பாவேந்தர் பாரதிதாசன். அதுக்கப்புறம் இந்த 11 கீழ்கணக்கு நூல் முடிஞ்சால் இதை அப்படியே அந்த பாட்டை அப்படியே முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் திருக்குறளை முப்பால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? திருக்குறளை முப்பால்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மலையத்தூசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலாக பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். இது ஞாபகம் வச்சுக்கணும். மலையத்தூசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812. ரொம்ப 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 முக்கியம். எங்கன்னா தஞ்சையில். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து புக் பேக் கொஸ்டின் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். திருக்குறளில் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறள் ஆங்கிலம் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலை. திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. அதுக்கப்புறம் திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன நூல் இணையிலை முப்பாலுக்கு நிலத்தை அப்படின்னு சொன்ன ஒரு பாரதிதாசன். இருவரை காணின் கிழக்காம் தலை. எந்த லா வரணும் அப்படின்னா இந்த லா வரணும். கரெக்ட் தானே? அடுத்து மன வலிமை உடையோர் என பொருள் தரும் சொல் உறவோர். அப்போ அந்த உறவோர் எந்த ரா வரணும்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடி எதிகை என்னது? இந்த இன்னு வருது, அவ்வளோதான். சீர்மோனை அப்படின்னா இந்த ஒழுக்கம். இங்கே ஓ வருது, இங்கேயும் ஓ வருது. சீரு அடின்லாம் என்னன்னு தெரியும். மோனைனா மோனோ ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுகைனா 2ங்க சொல்லியிருக்கேன். அடினா என்ன, சீர்னா என்னன்னு தெரியும். அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அகுதியதுனை. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தக தாக்கற்கு பெருந்தகைத்து. ஓகேவா? ஸோ அடுத்து பேரலாமா? அடுத்து சீர் பிரித்து எழுதுக. ஏன்னா ஒழுக்கமுடிமை குடிமை. ஸோ அந்த குறளை பார்த்து எப்படி சீர் பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அடுத்து காலங்கருதி இருப்பேர் கலங்காத ஞாலங்கருதுவார். அதுவும் எப்படி சீர் பிடிச்சிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ குருவினாக்கள் நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. இது அப்படியே ஏற்கனவே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதனால் எந்த குறளுங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நான் ஒன்றுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைம் ரொம்ப ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கேள்விகள் இருக்குது. 14 கேள்விக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் எந்த குறள்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் டக்குன்னு அங்கே போய் ரெஃபர் பண்ணி பார்த்துருங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு உயிரினும் ஓம்பப்படுவது எது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இது ஒழுக்கமுடைமையில் குறள் 1. அப்போ குறள் 1. அடுத்து ஒழுக்கத்தால் எய்துவது எது, இழுக்கத்தினால் எய்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது குறள் 7. நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம். சரி, இதில் இதுக்கெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படின்னாலும் எழுதிக்கோங்க. இது குறள் 3. அடுத்து என்றும் இருவை தருவது தீயொழுக்கம். அது ஓகே. இருந்தாலும் குறள் 4 அது ஓகேவா? குறள் 4 ஒரு நிமிஷம் அதை மட்டும் செக் பண்ணிடுறேன். சாரி, இது ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஆக்சுவலாக அது செகண்ட் இது கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ஒழுக்கத்தால் எய்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இழுக்கத்தினால் எய்துவது. ஸோ அது ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடைகுடைய பழியாக அடைவர். அது குறள் 7 கரெக்ட் தான். ஸோ இது ரெண்டுமே குறள் 8. அதான் என்ன, இதுக்கு வேறு குறள் இதுக்கு வேறு குறளா? ரெண்டுமே ஒரே குறள் தானே. அப்போ இது குறள் 8பா. சாரி, ஸோ நான் அந்த கொஷின் நம்பரையே போட்டுட்டேன். குறள் 3 குறள் 4ன்னு தப்பு. ஸோ நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம், என்றும் இடும்பை தருவது தீயொழுக்கம். அப்போ இது குறள் 8ல் இது வருது. அடுத்து பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? இது குறள் 10. இது குறள் 10. அடுத்து கூகையையும் காக்கையும் எடுத்துக்காட்டி வள்ளுவர் விளக்குறது. இது எந்த குறள்? இது குறள் 1 கரெக்டா? கூகையும் காக்கையும் சொல்கிறார்ல. நான் இப்போ ஃபஸ்ட்டு காலமறிதல் நான் சொன்னதே அந்த குறள்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லி. அடுத்து ஞாலம் கருதினும் கைகூடும் எப்போது? இது குறள் 4. அடுத்தது ஞாலம் எல்லாம் கருதுபவர் யார் செய்வர்? இது குறள் 5. அடுத்து ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுதக தாக்கற்கு பேருந்தகைத்து. அடுத்து குறள் 6. அடுத்து செய்தற்கரிய செயல் செய்வது எப்போது அப்படின்னா இது குறள் 9. அடுத்து கொக்கை உவமையாக காட்டி சொல்கிறது. இது குறள் 10. இப்போ பார்த்தோம்ல, கடைசியாக பார்த்தோம்ல, கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதான் குத்தொக்க சீர்த்த இடத்து. அது குறள் 10. அடுத்து காலம் அறிந்து செயல்படுவது எவ்வாறு? இது குறள் 3. காலம் அறிந்து. ஸோ அந்த நான் குறள் 3ன்னு சொல்கிறேன் அப்படின்னா காலமறிதலில் போய் பார்த்துக்கோங்க. அது தெரியும்ல, எது ஒழுக்கமுடைமை அதிகாரம், எது காலமறிதல் அதிகாரம் அப்படிங்கிறத மட்டும் பிரித்து பார்த்துக்கோங்க. அப்போ காலமறிந்து செயல்படுவது எவ்வாறு அப்படிங்கிறது தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அறிவினை என்பது உலகோ கருவியார் காலமறிந்து செய்யன். ஸோ அது அந்த குறள். அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஸோ இப்போ இந்த இதிலேயே நம்ம பார்த்தோம்ல, இப்போ
தெய்வ புலவர், முதற்பாவலர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர், அதெல்லாம் பார்த்தோம்ல அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பாரதிதாசன் திருவள்ளுவரை எவ்வாறு புகழ்ந்தார்? நான் சொன்னேன்ல, அந்த வையகமேன்னு வருதா ஞாபகம் வச்சுக்கோங்க, விண்ணிலத்தேன்னு வருதா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாததில்லை, சொல்லாததில்லை, பொல்லாததில்லை, வெல்லாததில்லைன்னுலாம் வருதில்ல. ஸோ அது அதற்குரிய இந்த ரெண்டுக்குரிய ஆன்சர் முன்னாடி அப்படியே இருக்குது. ஸோ இது மட்டும் இந்த குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே தான் கேட்பாங்க. இப்போ உயிரினும் ஓம்பப்படுவது எது, ஏன், அதுக்கு நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஒருவருக்கு அதுக்கு என்ன அப்படின்னா பதில், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகள் தருவது ஒழுக்கம் தான், அதனால ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காக்கணும். இதுல திருக்குறளையே முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இன்னும் பெஸ்ட். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறதுலே ஓம்பப்படுவதுன்னு வந்துருச்சா. அப்ப ஒழுக்கத்தால் எய்துவது எது, இழுக்கத்தினால் எய்துவது எது. அப்ப ஒழுக்கம், அதாவது ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அப்ப எய்துவது அப்படிங்கிறத வச்சு ஒழுக்கத்தின் எய்துவது மேன்மை, இழுக்கத்தின் எய்துவது எய்தா பழி அப்படிங்கிற அந்த எய்துவதுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பிடிச்சிடலாம். அதே மாதிரி நன்றிக்கு வித்தாவது எது, நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். அப்போ என்றும் இடுமை தருவது அப்படின்னா தீயொழுக்கம், அவ்வளோதான். இப்போ பலகற்றும் கல்லார், அதாவது பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுவார் அப்படின்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பலகற்றும் கல்லார் அறிவிலாதார், அதுலேயே அந்த வார்த்தை வந்துருச்சா, பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருதுல்ல, அதான். இப்போ கூகை காக்கை அப்படின்னா நமக்கு அதுலேயே நம்ம தெரிஞ்சிருச்சு, பகற்பொழுதில் தண்ணிலும் உடைய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அப்போ பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது வந்துருச்சுல, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம படிக்கணும். ஞாலம் கருதினும் கைகூடும் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும், திருக்குறளை வச்சுருங்க. அப்போ ஞாலம் கருதினும் கைகூடுங்கிற வார்த்தையை வச்சு காலம் கருதி இடத்தால் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஞாலம் வெல்ல கருதுபவர் அப்படின்னா காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர், அதுலேயே வந்துருச்சா, ஞாலம் கருதுபவர்ங்கிறது வருதுலப்பா அந்த திருக்குறளில். இப்போ காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர் வந்துருச்சுல, அதுதான். ஸோ இப்படி தான் நம்ம இது படிக்கணும். இப்படி படித்தோம்னா நமக்கு யூனிட் 6லையும் சரி தமிழ்லையும் சரி இந்த அதிகாரத்துலேருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த கொஸ்டினுமே மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி தான் ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதனை போன்றது, ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் வந்துருதா, ஊக்கம் உடையான் ஒடுக்கம், அப்போ வந்துருச்சுல, ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து வந்துருச்சா, திருக்குறளே வரும், எல்லாமே அந்த திருக்குறளே நீங்கள் யா வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும். செய்தற்கரிய செயல் செய்வது எப்போது இருக்குல்ல, செய்தற்கரிய செயல் செய்வது எப்போது. அப்போ எய்தற்கரிய தேய்ந்தை கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல், அப்போ செய்தற்கரிய செயலுங்கிறது திருக்குறளில் வருது. அப்போ நம்ம ஆன்சரை பிடிச்சிடலாம், எய்தற்கரிய இயந்தை கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் வந்துருச்சுல, எய்தற்கரிய தேய்ந்தை கால் அப்படின்னால அந்த குறள் நமக்கு யாவும் வந்துடணும், கரெக்டு தானே. அதுக்கப்புறம் கொக்கையை ஊமையாக காட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதான் குத்தொக்க சிரித்த எடுத்து, அப்போ கொக்கொக்க அப்படின்னா கொக்கு வந்துருச்சா, அதுதான். இப்போ காலம் அறிந்து செயல்படுவது எவ்வாறு. ஸோ இது கொஞ்சம் இதை மட்டும் நல்லா இந்த இதை கொஞ்சம் அந்த 12வது கேள்வி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காலம் அறிந்து செயல்படுவது எவ்வாறு, தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை. ஓகேவா. அப்போ அந்த காலம் அறிந்து செயல்படுவது எவ்வாறு அப்படிங்கிறது இந்த கேள்வி நமக்கு ரொம்ப முக்கியம். அறிவினை என்பகுலவோ கருவியார் காலம் அறிந்து செய்யணும், அந்த இது நமக்கு ஆன்சராக வரும். இப்போ தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காலம் அறிந்து செயல்படுவது எவ்வாறு அப்படின்னா தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால், ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால், அதான் காலம் அறிந்து செயல்படுவது எவ்வாறு அப்படின்னா தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எதுவும் இல்லை, அந்த இது. ஓகேவா. ஸோ அப்போ அந்த 12வது கேள்வி மட்டும் கொஞ்சம் மீதி எல்லாமே நம்மளுக்கு திருக்குறள் நீங்கள் ஏன் வச்சிட்டிங்கன்னா படக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஏன்னா கேள்வியிலேயே பாதி பதில் இருக்குது. ஓகே தானே. சரி, அடுத்து 7வது. ஸோ கனி மேதாவியார் எழுதியது 7வது, மொத்தம் 81 வெண்பா. இதெல்லாம் பேசிக்கான கொஷின். ஸோ இது பாடல் வரிகளை கேட்டு யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, எந்த நூல்னு கேட்பாங்க. வணங்கி நுணங்கி பால் நோக்கி நூல் நோக்கி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணங்கி நுணங்கி பால் நோக்கி நூல் நோக்கி, அவ்வளோதான். கனி மேதாவியார். ஓகே தானே. ஸோ பொருளை நீங்கள் பார்த்துக்கோங்க. சொற்பொருள் வணங்கி அப்படின்னா பணிந்து வணங்குகிறேன். ஓகேவா. மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர்னு அர்த்தம். எந்த இன்னும் வருதுன்னு பார்த்துக்கோங்க. மாண்புடைய சான்றோர், இது முக்கியம். அடுத்து நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூட்கள். நோக்கி அப்படின்னா ஆராய்ஞ்சு, நோக்கினா ஆராய்ந்து அப்படிங்கிறது அர்த்தம். நூல் நோக்கி அப்படின்னு 2ஆம் வேற்றுமை தொகை. நூல் நோக்கினா நூலை நோக்கி சொல்லலாமா, நூலை நோக்கி. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை வந்துருச்சு. நம்ம இந்த வேற்றுமை தொகை படிக்கிறப்ப நமக்கு இதெல்லாம் தெளிவாகவே புரிஞ்சிடும். ஓகேவா. அதுக்கப்புறம் பழியில்லா மன்னன், பழியில்லா வந்துருச்சா. அப்போ அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே தானே. பழியில்லா மன்னன் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், அவ்வளோதான். அடுத்து வழியொழுகி, வழி கூட்டல் ஒழுகி வழியொழுகி. 7ஆதியை இயற்றியவர் கனிமேதாவியார். ஃபர்ஸ்ட் கேள்வி. இவருக்கு கனிமேதையர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. செகண்ட் கேள்வி. இவர் சமண சமயத்தவர். 3வது கேள்வி. அதனால தான் இவர் சமண சமயத்தவரில், அதனால தான் இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை 7ஆதியில் வற்புறுத்தி கூறுகிறார். இவர் சமயத்தை சார்ந்தவர், அதனால தான் 7ஆதியில்
கொல்லாமை சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்களை உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வற்புறுத்தி கூறுகிறார். ஓகேவா? இவருடைய காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் இவர் திணைமாலை 150 அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்கார். திணைமாலை 150. இவர் என்ன, அது கனி மேதாவியாரா? கணிதம் நல்லா வரும் போல். அப்போ 100க்கு 150 மார்க் வாங்குவார் போல் மேக்ஸில் மட்டும். பார்த்துக்கோங்க, கனி மேதாவியா இருப்பா, அவர் மேதாப்பா. அப்போ 100க்கு 150 மார்க் வாங்குவார். அப்போ இங்கேயும் ஒரு 150 5 வருதா, அதே 5ஆம் நூற்றாண்டு. இப்படி யாக வச்சுக்கோங்க. 5ஆம் நூற்றாண்டு 150 50, அப்போ அங்கே 5 வருது, அதனால் 5ஆம் நூற்றாண்டு. ஓகே தானே? அடுத்து நூற்குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஏழாதியும் ஒன்று. முதல் கேள்வி, 14 கீழ்கணக்கு நூல் இது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இது 2வது கேள்வி. 81 வெண்பா, சிறப்பு பாயிரம் தற்சிறப்பாயிரம் எல்லாம் சேர்த்து 81 வெண்பா. 2வது கேள்வி. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இது வந்து கூறுகுதுப்பா. அப்போ 4 அடி 6 கருத்து. ஓகேவா? அப்போ இந்த 6 கருத்துங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ இது வந்து இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. அப்போ மருந்துன்னு வருதுப்பா. இப்போ மருந்துன்னு வருது. அப்படியே அந்த 6 அறக்கருத்து, அந்த 6ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மருந்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த லைனை பிடிச்சிடலாம். ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். ஓகேவா? அப்போ 6 கருத்து இருக்கா? இங்கே பாருங்களேன், 6 பொருள் வருதா? அந்த 6 மருந்து பொருள் வரும் பாருங்க. ஏலம் என்னும் மருந்து பொருள் முதன்மை, அது ஃபஸ்ட்டு. ஏலம் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தடுத்து என்னது? லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. மொத்தம் 6 வந்துருச்சா? அதான் 6 அறக்கருத்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து அந்த மருந்து பொழுதுக்கு தான் ஏலாதி அப்படிங்கிற பேர். அப்போ இந்த நூலுக்கு ஏன் ஏலாதின்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த ஏலாதி, இந்த மருந்து பொருள் இருக்குல்ல, அது வந்து உடற்பிணியை போக்குது, நோயை போக்குது. அது மாதிரியேவும் இந்த நூலினுடைய அறக்கருத்து இருக்குல்ல, 6 கருத்து, ஒரு பாட்டுக்கு 6 கருத்து. அப்போ அந்த நற்கருத்துக்கள் என்ன செய்யுது அப்படின்னா, கற்போரினுடைய அறியாமையை வந்து அகற்றுறது. ஓகேவா? இந்நூலின் 59வது பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. சரி, அது ஓகே. ஸோ அடுத்தது புக் பேக் ஆன்சர். நான் அதையும் கடகடன்னு சொல்லிடுறேன். ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கனிமேதாவியாரின் காலம் அப்படிங்கிறது கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திரிகடுகம், ஏலாதி ரெண்டுமே மருந்து பொருளினுடைய பெயரில் வந்து அமைஞ்ச நூல். அதுக்கப்புறம் நூல் நோக்கி எந்த நூல் வரும், எந்த இல்லு வரும்னு பார்த்துக்கோங்க. நூல் நோக்கி. அடுத்து வால் நுனித்தா. ஆமாம், வால் நுனித்து. அப்போ வால் இந்த இல்லுதான் வரும். வால் நுனித்து 2 சுழினி. ஓகேவா? வால் நுனித்து. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ அடுத்து இது வந்து ஒரு பழம்பாடல் கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும். ஸோ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, குறுந்தொகைக்கு வந்து என்ன அடைமொழின்னு கேட்பாங்க. பதிற்றுப்பத்துக்கு என்ன அடைமொழி அப்படின்னு கேட்பாங்க. களியோடு அப்படின்னா அந்த களித்தொகைக்கு என்ன அடைமொழி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது, மனப்பாடமே பண்ணிடணும். அப்போ நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8 நூல்கள் வரும். ஃபஸ்ட்டு நற்றினை, அடுத்து நல்ல குறுந்தொகை அதாவது குறுந்தொகை, அடுத்து 500, அடுத்து ஒத்த பதிற்றுப்பத்துனா பதிற்றுப்பத்து, அடுத்து ஓங்கு பரிபாடல்னா பரிபாடல், அடுத்து கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அப்படின்னா கற்றறிந்தார் ஏத்தும் களினா களித்தொகைன்னு அர்த்தம். அடுத்து அகம் புறம், அகநானூறு புறநானூறு என்று மொத்தம் 8 நூல்கள்ப்பா. இதுதான்ப்பா 8 தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் இது முருகு பொருநாறு. சரி, அந்த நூலை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக படி. இதே நல்லாயிருக்கும். இப்போ 10 பாட்டு அப்படின்னா கடைசி 10ன்னு வருதுல, அப்போ 10 இருக்குப்பா. அப்போ முருகு அப்படின்னா என்னது? திருமுருக ஆற்றுப்படை. பொருநாறு அப்படின்னா என்னது? பொருணர் ஆற்றுப்படை. அடுத்து பான் 2 அப்படின்னா என்னது? பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை. பான் 2பா. அப்போ பெரும்பானாற்று சிறுபானாற்று ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து முல்லை. அப்போ முல்லை வந்துருச்சு. பெருகுவள மதுரை காஞ்சி. அப்போ என்னன்னு கேட்பாங்க. பெருகுவள மதுரை காஞ்சி நான் போற்றப்படும் நூல் என்னன்னா மதுரை காஞ்சி. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து மருவிய கோல நெடுநல்வாடை. அதுவும் கேட்பாங்க. மருவிய கோல நெடுநல்வாடை அப்படின்னா நெடுநல்வாடை. ஓகேவா? நெடுவாடை நல்வாடை. நம்ம நெடுநல்வாடை படிக்கிறப்ப அதெல்லாம் படிப்போம். ஓகேவா? அடுத்து கோல் குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி. அடுத்து பட்டினப்பாலை. அது ஓகே. அடுத்து கடா அப்படின்னு வருதுல, அது மலைபடு கடாம். மலைபடு கடாம், அந்த கடா வருதுல, அவ்வளோதான். அப்போ மலைபடு கடாம். அப்போ கடா தொடும் 10. அப்போ 10 நூல் வந்துருச்சு. ஸோ முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடுங்க. இல்லைனா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எதுன்னு கேட்பாங்க. நல்ல அப்படிங்கிற அடைமொழி பெற்று வர்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னா களித்தொகை. இந்த கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படிங்கிறதெல்லாம் வரும், நமக்கு தேவைப்படுது. அப்போ பெருகுவள மதுரை காஞ்சி. அப்போ மதுரை காஞ்சி எப்படி போற்றி புகழ்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சு ஆகணும். ஓகேவா? சரி, அடுத்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற பாடம். ஸோ இதில் வந்து நிறைய மேற்கோள்கள் இருக்குது, நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இப்போ பெருஞ்சித்திரவதை பண்ணுறாருப்பா. பின்னா பெருஞ்சித்திரவதை தமிழினுடைய பெருமையை வேரூன்றிய நாள் முதல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ பெருஞ்சித்திரவதை பண்ணுறாரு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா. ஸோ அடுத்தது தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3000 ஆண்டுக்கு மேலே இலக்கியம் வளமிக்க மொழி. இலக்கியம் 3000 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. இலக்கியம் இப்போ ஒரு மொழி எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா இலக்கியம் வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியமே நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பரிதிமாறு கலைஞர் சொல்கிறாரு, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம். அப்போ இந்த தமிழ் செம்மொழியாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம். இந்த திருந்திய பண்புங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் செம்மொழியாம் அப்படிங்கிறது தமிழ் செம்மொழியாம் அப்படிங்கிறது பரிதிமாறு கலைஞர். ஓகேவா. ஸோ அடுத்து அப்படின்னு சொல்லி செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்காரு. ஓகேவா. அப்படின்னு சொல்லி செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்காரு பரிதிமாறு கலைஞர். அடுத்து ஒரு 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லி பாவாணர் சொல்றார். ஓகேவா. அப்போ 16 வயசுல பாவனா, 16 வயது பாவனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகத்துக்காக எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான். ஓகேவா. இப்போ 16 வயது பாவனா. அப்போ 16 செவ்வியல் தன்மைகளை சொல்றது பாவாணர். ஓகேவா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தொமு நுத்தி எவோ இத்தா இவா தாத்து முசே இவி எல்லாத்துலேயும் இன்மை 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 இம்மை மை அப்படின்னு சேர்த்துக்கோங்க. தொமு தோ மு நூ தி ஏ ஓ இதா இவா தாத்து மூசே இவி. முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். தொமுனுத்தியவோ இத்தா இவா தாத்து முசே இவி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதை நம்மொழி அப்படின்னு சொன்னது பாவாணர். ஓகேவா. சரியா. ஸோ இந்த 16 ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஹை லெவல் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த 16 வார்த்தைகளை வச்சு ஏதாவது நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி மொழி நூலார் சொல்கிறாங்க. அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 தான், பாதி தான். 6000ல் 3000 தான் இலக்கண இலக்கிய வளம். அதில் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொன்மையுடைய மொழிகள் சிலது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில மொழிகளை சொல்கிறாங்க. இதுலேயும் லத்தீனும் ஈப்ருவும் வழக்கிலேருந்து போயினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கும் நம்ம மொழி தமிழ் மொழி நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறது. ஈயும் இல்லைப்பா, லத்தீனு ஈப்ரு தானே, ஈப்ரு. அப்போ ஈயும் இல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொழிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்து ஒரு மொழி நிலைத்து நிற்கிது. நம்ம மொழி இத்தனை வருஷம் ஆகி நிலைச்சு நிற்கிதுல. அப்போ அந்த நிலைத்து நிற்கிறதுக்கு அதனுடைய பழமையும் வளமையும் மட்டும் போதாது. அது பேச்சு மொழியாக இருக்கணும், மக்கள் எல்லாரும் பேசணும். அது எழுத்து மொழியாக இருக்கணும், மக்களுக்கு எழுதி படிக்க அதெல்லாம் தெரியணும். அது இன்றளவும் அந்த நடைமுறையில் இருக்கணும். ஆட்சி மொழியாக இருக்கணும். இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, ஒரு ஜிஓ வருது அப்படின்னா தமிழ்லையும் வெளியிடுறாங்க. அதான் ஆட்சி மொழி. ஆட்சி நடத்துவதற்கு உதவக்கூடிய மொழியாகவும் அது இருக்குது. ஆட்சியின் மொழியாகவே இருக்குது, அதே ஆட்சி மொழி. ஓகேவா. நீதிமன்ற மொழி, நீதிமன்றத்தில் எல்லா விஷயங்களும் நடக்குதுல்ல. இப்போ நீதிமன்றங்களில் எல்லா பேப்பர்ஸும் இதில், அதுலேயும் தமிழ் இருக்குது. அதான் நீதிமன்ற மொழி. பயிற்று மொழியாகவும் இருக்குது. அதை சொல்லியும் கொடுக்குறாங்க, கற்றுக்கிறவங்களும் கற்றுக்குறாங்களா. இன்றளவும் ஸ்கூல்லையும் இருக்குது, காலேஜ்லேயும் இருக்குது. அப்போ எல்லாமே நம்மளால் தமிழில் கற்றுக்க முடியும். அது பயிற்று மொழியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இலக்கிய வளம் இருக்கணும், இலக்கண அரண் இருக்கணும். இலக்கியமும் இருக்கணும், இலக்கணமும் இருக்கணும். இலக்கியமும் இருக்கணும், இலக்கணமும் இருக்கணும். சொல்வளம் இருக்கணும், மிகுந்த சொல்வளம் இருக்கணும். அப்போ சொல்வளம் அப்படிங்கிறப்ப புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு தமிழில் என்னால் நான் கரெக்டாக அதுக்கு சொல்ல முடியும் கரெக்டாக. ஏன்னா என் தமிழில் அவ்வளோ வேர்ச்சொல்கள் இருக்குது. ஆனால் அதை வச்சு என்னால் ஒரு புது சொல் ஃபார்ம் பண்ண முடியும். அதான் சொல்வளம். அவ்வளோ சொல்வளம் இருக்குது. அது வரலாற்று பின்னணி இருக்கணும். இவ்வளோ வருட வரலாறு எனக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும். இது மாதிரி தனித்து இயங்கும் மாண்பு, வேறு மொழிகளின் துணை இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கணும். ஓகேவா. எந்த மொழியிலேருந்து எந்த வார்த்தையும் எனக்கு வேணாம், என் மொழியே எனக்கு போதும். என் மொழியில் எல்லா வார்த்தைக்கும் இருக்குது. எல்லா வார்த்தைக்கும் என்னால் தமிழ் மொழியில் என்னால் வார்த்தை சொல்ல முடியும். அவ்வளோதான். அப்போ காலத்திற்கேற்ற புதுமை, ஒரு புதுசாக வருது, அதுலேயும் தமிழ் இருக்குது. புதுசாக ஒன்று வருதா தமிழ், அதையும் நான் உள்ளே இருந்து என்னால் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அந்த சிறப்பு இருக்கணும். ஓகேவா. தமிழ் மொழிக்கு இவை எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 தகுதி கோட்பாடுகளை சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும். எதற்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், செம்மொழி தகுதி பாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த 11 விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்போ எத்தனை விஷயங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சொன்னது யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், என்ன காரணத்துக்காக அப்படின்னா செம்மொழி தகுதி பாடுகள் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ அதேமாதிரி கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம், அதாவது லெமூரியா கண்டம். அப்போ குமரி கண்டம், லெமூரியா கண்டம், இது ஒரு பாயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்களேன், குமரியாறு, பேரியாறு, பற்றுளியாறு,
இந்த ஆர்டரை கொஞ்சம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு பட்ருளி, அதற்கு மேலே பேரியார், அதுக்கு மேலே குமரியார். இந்த ஆர்டரை கொஞ்சம் வச்சுக்கோங்க, பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அடுத்து தொன்மை. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்க்க போகிறோம். நமக்கு வேண்டியதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். ஒரு கேள்வி. அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த குமரி கண்டத்தில் முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர். அப்போ முதல் இடை தமிழ் சங்கம் எங்கே இருந்துச்சு? குமரி கண்டத்தில் இருந்துச்சு. அந்த நிலப்பகுதி கடல் கோளால் கொல்லப்பட்டதால மூன்றாவது தமிழ் சங்கம் என்ற எங்கே இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் இருந்துச்சு. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதனுடைய தொன்மையின் கருதி கம்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்று முழதென் தமிழ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, ஓகேவா? அடுத்து மொழி தாக்கமின்மை. இப்போ காலச்சூழலே காலம் நகர நகர மற்ற மொழியில் இருந்து வரக்கூடிய சொற்கள் வேறு ஒரு மொழியில் கலந்துருது. அப்போ ஆங்கிலத்திலையும் எண்ணற்ற பிறமொழி சொற்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் தமிழ் சொற்களும் இருக்குது, ஓகேவா? அப்போ எண்ணற்ற பிறமொழி சொற்கள் இருக்குது. அப்போ வடமொழியிலையும் தமிழ், பிராகிருதம், பாலிமொழி சொற்கள் கலந்துள்ளன. அதே மாதிரி தமிழ்லையும் பிறமொழி சொற்கள் இருக்குது. ஆனால் பிறமொழி சொற்களை நீங்கினால் பல மொழிகள் இயங்காது. இப்போ ஒரு சில மொழியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் பிறமொழி சொல் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த மொழி இயங்காது. அதுக்கு நிகரான சொற்கள் அந்த மொழியில் இருக்காது. ஆனால் தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது. நீ இப்போ மற்ற எல்லா சொல்லியும் இப்போ நம்ம கலந்து தான் பேசுகிறோம். நம்ம பேசுகிறப்பயே எல்லா மொழி சொல்லும் வருது. பட் அதெல்லாம் எடுத்துட்டாலும் நான் அதுக்கு பதில் வேறு ஒரு தமிழ் வார்த்தையை தமிழ் சொல்ல என்னால் போட்டு அழகாக என்னால் பேச முடியும். அவ்வளோதான். அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. அதற்கு காரணம் மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ். அவ்வேர்ச்சொற்களை கொண்டே புத்தம் புது கலைச்சொல்லை தமிழால் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ என்கிட்ட அவ்வளோ வேர்ச்சொற்கள் இருக்குது. அந்த வேர்ச்சொற்களை வச்சு என்னால் புது புது சொற்களை என்னால் உருவாக்கிக்க முடியும். அதுக்கப்புறம் தாய்மை. தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அது பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல். இது ஒரு முக்கியமான கேள்வி, கால்டுவெல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். 1800, 180 இது வேர்ச்சொல், இது உறவு பெயர், ஓகேவா? அதுக்கப்புறம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து நம்ம தனித்தன்மை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இயல், இசை, நாடகம் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ். அதுக்கப்புறம் தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளனர். வாழ்வியலுக்கே இலக்கணம் வகுத்திருக்கேன், அகம் புறம் அப்படின்னு சொல்லி. அதை நம்ம பின்னாடி இங்கே 10th புக்லேயே நமக்கு பின்னாடி இருக்குது. அகம் புறம் எல்லாம் வந்துடும், அதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றி சொல்கிறாங்க. மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது. ஒரு மனுஷன் எப்படா இருக்கணும் இவ்வளோதான்டா அப்படிங்கிறத திருக்குறள் சொல்லிடுச்சு. உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழின் பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியும் நெருங்கவே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நான் அப்படியே அடுத்தது கிராஸ் பண்ணுறேன். அடுத்து உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். இது ஒரு கேள்வி. உலக இலக்கியங்கள்லேயே முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். அதனுடைய மொத்த அடிகள் 26,350. 26,350 ரொம்ப 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 முக்கியமானது, நல்லா வச்சுக்கோங்க. அக்காலத்தை இவ்வளவருக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படிங்கிறது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கபில் சுபலவேல் எனும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞரின் முடிவு. அதாவது அந்த காலத்திற்கு இவ்வளவு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேற எந்த மொழியிலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? கபில் சுபலவேல் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டு அறிஞர் சொல்கிறார். அப்போ பில்லுக்கு காசாக கொடுக்கணும், இல்லை செக்காக கூட கொடுக்கலாம். நான் ஒரு பில்லு தர்றேன், நீங்கள் காசு கொடுக்கணும்ல, இல்லை செக்காக கூட கொடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கபில் சுபலவேல் செக் நாட்டு அறிஞர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருப்பா? இப்போ விரிவாக இருக்குப்பா இந்த பில்லு இருக்குது பாருங்களேன், இந்த பில்லு சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி பில்லு வேறு எங்கேயாவது இருக்குமா? வேறு எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை, இந்த பில்லு சூப்பராக இருக்குது. அப்போ கபில் சுபலவேல், இந்த பில்லுக்கு நீ என்ன காசாக கொடுக்க போறியா, செக்காக கொடுக்க போறியா? நீ புகழ்ந்தது போதும், விரிவாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற, காசாக கொடுக்க போறியா, செக்காக கொடுக்க போறியா? நான் செக்கா தந்துடுறேன். அப்போ செக் நாட்டை அறிஞர், ஓகேவா? அடுத்து மார்க்ஸ் முல்லர் எனும் மொழியியல் நூறறிஞரோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும். இந்த பண்பட்ட மொழி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. மார்க் போடணும்னா கொஞ்சம் பண்பட்டு இருங்கப்பா, பண்ணு பற்று வாங்கி கொடுத்தா மார்க் போட்டுருவார். மார்க்ஸ் முல்லர் மார்க் போடுவார். என்ன கொடுத்தா மார்க் போடுவார்? பண்ணு பற்று. இப்போ பண்பற்று கொடுத்தா வாங்கி மார்க் போட்டுருவார். அப்போ பண்பட்ட, பண்ணு பற்று, பண்பட்ட, ஓகேவா? இப்படியா வச்சுக்கோங்க. அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களையும் பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியிருக்கிறார். அப்போ இது சொன்னது மார்க்ஸ் முல்லர், ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, வச்சுக்கணும், ஓகேவா? சரி, அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலக இலக்கியங்கள் வேறு எவற்றிற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, அது தொன்ம கருத்துக்களினுடைய அடிப்படையில் எழுதாமல் மக்களினுடைய வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துகின்றன. தொன்ம கருத்துக்கள்னால் ஏதோ ஒரு மித்தை வச்சு நம்ம எழுதலை,
ஏதோ கற்பனையில் வந்து நம்ம எழுதுகிறப்பா இல்லை சங்க இலக்கியங்களை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து எல்லாமே ஏதோ ஒரு கற்பனை அப்படின்லாம் கிடையாது. வந்து வாழ்வியல் நெறிகளை வந்து வாழ்வியல் நம்மளுடைய இப்போ வாழ்கிறோம்ல அந்த விஷயங்களை சொல்லும். அது கரெக்டாக அந்த அறத்தை சொல்லும். இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் நெறிகளை கரெக்டாக சொல்லுது. அதுதான் மக்களை வச்சே எழுதியிருக்காங்க. அதனால தான் அது மக்கள் இலக்கியம். மக்களினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை வெளிப்படுத்துகிறது. அதனால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி. சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கேள்வி. அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் பேஸ்டு ஆன் த மித், இட் இஸ் பேஸ்டு ஆன் த மக்களினுடைய நம்மளுடைய பீப்புளினுடைய வாழ்வியல் நெறிமுறை. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளுடைய அந்த லிவிங் ஸ்டாண்டர்டை அந்த விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அடுத்து தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது தனிச்சிறப்புடையது, நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது. ஸோ அடுத்து இவர் சொன்னது கெல்லட் என்ன சொல்கிறாரு, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாகுது. இப்போ தமிழ் இலக்கணத்தை படியப்பா புல்லட்டில் போகிற ஒருத்தர் சொல்கிறாருப்பா, அவர் தான்ப்பா கெல்லட்டு. அந்த கெல்லட் என்னப்பா சொல்கிறாரு, இப்போ தமிழ் இலக்கணத்தை படிப்பா படிக்க படிக்க விருப்பமாக இருக்குப்பா, சட்டுன்னு புல்லட் ஸ்பீடில் போகிறேன்னா புல்லட் ஸ்பீடில் இலக்கணத்தையும் படிச்சிடலாம்ப்பா, படிப்பா புல்லட்டில் போகிற கெல்லட்டு சொல்கிறேன்ப்பா, படிப்பா இலக்கணத்தை படிப்பா. ஓகேவா? அடுத்து நமக்கு கிடைத்த இலக்கண நூல்கள் மிக பழமையானது தொல்காப்பியம். இது ஒரு கேள்வி. இது என்ன சொல்லுது, எழுத்து சொல்பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகிறது. அப்போ எதை சொல்லுதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். எழுத்து சொல்லு பொருள் 3 இருக்கு சொல்லுது. இப்போ தொல்காப்பியரினுடைய ஆசிரியர் அகத்தியர், அவர் என்ன சொல்றாரு, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5 இலக்கணங்களுமே அவர் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு அகத்தியம் அப்படிங்கிறது பேர். ஓகேவா? அப்போ அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்றணும் அப்படின்னா இந்த நூல்கள்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் அறிவியல் முறைகளில் சயின்டிஃபிக்காக எழுதியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இலக்கண நூல் நம்ம எழுதணும் அப்படின்னா குறைஞ்சது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருந்தால் வேண்டும். அத்தகைய இலக்கண வளமுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ இலக்கணமேவும் இவ்வளோ பிரீஃப் இவ்வளோ வந்து சூப்பராக எழுதியிருக்க, இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்குது. அப்போ இலக்கணமே நீங்கள் இப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி வந்து தோன்றி செம்மை பெற்றிருக்கணும். அது வந்து அந்த ஒரு ஜோனை வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் எல்லா வண்டியும் போக தானே பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் தானே அந்த ரோட்டுக்கு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிராஃபிக்கு அதுக்கு ரூல்ஸ் எப்போ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, டிராஃபிக் ஆனதுனால டிராஃபிக் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தானே? டிராஃபிக் அவையே குண்டக்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான், தப்பு. நீ ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணு, இதுதான் ரூல்ஸ், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ தான் அது மாதிரி இலக்கணமே நான் சொல்கிறேன், இது இப்படித்தான் இருக்கணும், இதுனா இப்படி தான் இருக்கணும், இதுனா இப்படி தான் இருக்கணும்னு நான் இலக்கணமே சொல்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியாவது வந்து அந்த இலக்கியம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தோன்றி இருக்கணும்ல. அப்பயே தமிழ் மொழி வந்து தோன்றி செம்மை நிலை பெற்று இருக்கணும்ல. அதை தான் அங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பொதுமை பண்பு என்ன அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ செம்புல பெயல் நீர் போல் அன்புள்ளம் கொண்டார் பாட்டில் வருதுல்ல, செம்புல பெயல் நீர் போல். ஸோ அதுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து நடுவு நிலைமை. சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் கடந்தவை, இயற்கையோடு இயைந்தவை, உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை, மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களை மொழிபவை. நடுவு நிலைமையோடு இருக்குது. நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எதையும் நான் பயஸ் பண்ணல, எங்கேயும் பார்ட்டிஷாலிட்டி காமிக்கல. இன்னும் மொழி மதம் எல்லாத்தையும் கடந்ததுப்பா. நான் இயற்கையோடு நான் இயைந்து வந்து நான் இது பண்ணியிருக்கேன். உலகத்தார் எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கிற யார் வேணால் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொதுமையான கருத்துக்கள். நான் வந்து எங்கேயும் பார்ட்டியாலிட்டி பார்க்கல. அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சங்க இலக்கியங்கள் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், பிறன்மனை நோக்கா பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிகளையும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? சங்கப்படைப்புகளை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அடுத்து உயர் சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூறு. அடுத்து உரிமைக்கு உறவுகோல் ஊன்றுவது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. அது மக்கட்பண்பு இல்லைனா அப்படின்னா மரம்ப்பா, உனக்கு மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா நீ மரம் அப்படின்னு சொல்லி பழிக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தமிழ் மொழிக்கு உரிய சிறந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, இயலிசை நாடகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து அரசியல் பிறைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொன்னது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அடுத்து இங்கே மொழி கோட்பாடு வாங்க. தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள், அதாவது ஒரு எழுத்து எப்படி பிறக்குது நம்ம படிப்போம், பின்னாடி ஆக்சுவலாக படிப்போம், நம்ம புது புக்லேயுமே அதெல்லாம் இருக்குது. ஸோ எழுத்து எப்படி பிறக்குது, முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு அப்படின்லாம் இருக்குது, நம்ம படிப்போம். ஸோ அது வந்து தொல்காப்பியர் கூறுற அந்த எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூறாலேயே வியப்பில் ஆழ்த்துது.
அப்போ கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு வருது அப்படிங்கிற முடிக்க யோசித்து அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது வந்து மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்தது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவர் எமினோ. இப்போ எமினோ சொல்கிறது தொல்காப்பியத்தை பற்றி சொல்கிறாரு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க வந்து பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகள் வந்து தொல்காப்பியம் கூறுகிறது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செம்மொழியை பற்றி சொல்லியிருப்பாங்க. தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி 1901 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது. ஸோ அடுத்து புக் பேக் ஆன்சரும் பின்னாடி ஒரு டேபிள் ஒரு இது இருக்கும், ஒரு டைம்லைன் மாதிரி 1901 அந்த 2004 முடிக்கும். எப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது, அதற்கடுத்து எப்படி வந்து தமிழை வந்து செம்மொழியாக அறிவிச்சாங்க அப்படிங்கிறது முடிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக் பேக் கொஷினையும் அந்த டைம்லைனையும் அதோட சேர்த்து அந்த பரிதிமார் கலைஞர் லெசனும். ஸோ பரிதிமார் கலைஞர் லெசன் இப்போ நிறைய பேர் சரியாக படிக்கிறது இல்லை. பட் நம்ம அது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் அது நல்லா படித்து வச்சுக்கணும். பின்னாடி ஒரு கலைச்சொல் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கலைச்சொல் டாப்பிக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.